எல்லாருக்குமே தெரியுங்க. தனிப்பட்ட முறையில் பிஜேபிக்கு மொத்தமாக கூட்டணியில் அவங்க வந்துட்டாங்க. அதனால் எப்படியும் ஆட்சியை தக்க வைத்து கொண்டுவார்கள். பிரதம மந்திரிக்கு திரு மோடி அவர்களை தான் அறிவிச்சிருக்கிறாங்க. அவர் தான் வந்துடுவார், இதில் ஒன்றும் ஐயமில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு எதிர்காலம் இல்லைங்கிறதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இங்கே உங்களுடைய சமக்கிருத இது எடுபடாது. அதனால தான் தமிழ்நாட்டில் பிஜேபி வளரவே முடியவில்லை. இதை பாஜகவினர் உணர்ந்து கொள்ள வேண்டும். வணக்கம் ஐயா. வணக்கங்க. இப்போ இந்த எலெக்ஷன் இதெல்லாம் நடந்திருக்கு. இதில் பிஜேபி கேண்டிடேட்டா பிரதமராக ஆகிறதுக்கான வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது? எல்லாருக்குமே தெரியுங்க. தனிப்பட்ட முறையில் பிஜேபிக்கு அந்த அதிக பெரும்பான்மை இல்லாட்டி கூட மொத்தமாக கூட்டணியில் அவங்க வந்துட்டாங்க. அதனால் எப்படியும் ஆட்சியை தக்க வைத்து கொண்டுவார்கள். ஆட்சியை தக்க வைத்து கொண்டவர்கள் ஏற்கனவே சொன்னது தான். பிரதம மந்திரிக்கு வேட்பாளராக திரு மோடி அவர்களை தான் அறிவிச்சிருக்கிறாங்க. அவர் தான் வந்துடுவார், இதில் ஒன்றும் ஐயமில்லை. ஆனால் பாஜகவுக்கு மேலே நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறது என்றால், தமிழ்நாட்டில் தமிழ் வழிபாடு நடத்துறதுக்கு பாஜகவும் ஆர்எஸ்எஸும் ரொம்ப எதிர்ப்பாக தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் சட்டம் போட்டு இருக்கிறது, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலான்னா கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்துலேருந்து நாங்களே தீர்ப்பு வாங்கி வச்சுருக்கிறோம். குடமுழுக்குகள் எல்லாம் கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் குடமுழுக்கு நடத்தும்போது அதை தீர்ப்பு வாங்கி வச்சுருக்கிறோம். இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்திலேருந்து தமிழில் தான் பூஜை செய்யப்பட வேண்டும். அந்த தமிழில் செய்யப்படும் இல்லை என்றால், தமிழில் செய்யப்படவில்லை என்றால் தமிழுக்கு சமளவு முதன்மை கொடுத்து செய்யப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு குழு அமைச்சு அந்த மந்திரங்களெல்லாம் தொகுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மந்திரங்களுக்கு ஒரு கூட்டம் நடத்தும் போது கூட அதை ஆர்எஸ்எஸும் பாஜகவும் அதை நடத்த விடலை. நடத்த விடாமல் அங்கே நாங்கள் தான் பேசுவோம் சத்தம் போட்டு இதை கூட்டுக்கிட்டு அடிப்படி கலாட்டாகி அதை நிறுத்திட்டான். உன் கருத்தை கருத்தை முடித்து சொல்லிட்டல, நீங்கள் கிளம்புங்க, இல்லைன்னா மற்றவங்களை பேச விடுங்கன்னு அதிகாரி கேட்டால் கூட இல்லை. அன்றைக்கி அடுத்த நாள் நான் இதை தெளிவாக எதாவது சொல்கிறேன்னா, நீங்கள் அடுத்த நாள் அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் யார் மேலாம் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு பத்திரிகையெல்லாம் வந்துச்சு. எல்லாமே பாஜக இல்லைன்னா அங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ் தான். எல்லா வழக்குகளும் தமிழ்மொழி வழிபாட்டுக்காக எதிராக போட்டுக்கொண்டு இருக்கிறது. அதனால தான் தமிழ்நாட்டில் பிஜேபி வளரவே முடியவில்லை. இதை பாஜகவினர் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ் வழிபாடு, ஏன்னா தமிழ் மொழி தான் இறைமொழி. அவர் தான் இப்போ சிவபெருமானால் பேசப்பட்ட மொழி. இப்போ நீங்களாம் கடவுளை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கலிகாலத்திலையும் பார்த்தவன் தமிழன். இங்கே உங்களுடைய சமக்கிருத இது எடுபடாது. அதனால் பாஜக அங்கெல்லாம் வந்துருச்சுது. ஆனால் அவர்கள் இந்த போக்குமுறையை மாற்றாவிட்டால் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு எதிர்காலம் இல்லைங்கிறதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஐயா, இப்போ இந்த ஆன்மீகம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ அதே மாதிரி நாத்திகமும் வளர்ந்துருக்குன்ட்டு ஒரு பேச்சு ஒன்று போயிட்டுருக்கு. ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பூஜை, அப்புறம் அமாவாசை பூஜை, இந்த மாதிரிலாம் வீட்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க தலைமுறைகளில் ஒரு பூஜைன்னா அப்படியா இதுமா பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அளவுக்கு போயிடுச்சு இல்லையா? ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து? அதாவதுங்க, இது இன்றைய இளைஞர் தலைமுறைகள்கிட்ட அந்த நாத்திகம் வளர்ந்துருச்சுதுங்கிறது இல்லவே இல்லை. அவர்கள் நாத்திகம் வளர்ந்துச்சுதுன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பு, இப்படியெல்லாம் பேசுவாங்க. எந்த இளைஞனும் கடவுள் மறுப்பு பேசலை. அதிகபட்சமாக போச்சுன்னா, கடவுள் வச்சுக்கியா, உனக்கு பிடிச்சி கும்பிடு, எனக்கு என்னைக்கு தேவையோ அன்னைக்கு நான் கும்பிட்டுறேன், என்னை கட்டாயப்படுத்தாது, இப்படித்தான் சொல்லுவாங்க. இதற்கு இந்து மதத்தில் இடம் இருக்கிறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அத்தகைய இளைஞர்களை வழி நடத்துவது எப்படின்னா, நீங்கள் அருளை அனுபவப் பொருளாக வழங்க வேண்டும். அருளை அனுபவப் பொருளாக வழங்கணும்னா பெரியோர்கள் தான் கட்டாயமாக இதை செய்ய அதை செய்யின்ட்டு சொல்லாமல் சின்ன வயசுலேருந்தே அவங்கள்ட்ட ஏன் இதை செய்கிறோம், இந்து மதம்னா என்ன, சிவபெருமான் கொடுத்தாரு, இந்து மதத்தின் சிறப்பு என்ன, சிறப்பு என்னன்னா ஒன்றும் இல்லைப்பா, கலிகாலத்துலேயும் கடவுளை பார்க்கலாம். பார்த்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 1500 வருடங்களுக்கு முன்னாடி கூட இவ்வளவு நடந்தது. இன்றைக்கி ஏன் நடக்கலை? ஏன் நடத்தலைன்னா, மனிதன் ஆசையால் இவ்வளவு தவறுகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார்னா இந்த மாதிரியான இதெல்லாம் செய்யலாம். இது இப்படியெல்லாம் இருக்கிறத எடுத்துக்காட்டுகளோடு நம்ம சொல்லணும். நம்ம 63 நாயன்மார்கள் வரலாறு யாருக்காவது எங்கேயாவது சொல்லிக் கொடுக்குறோமா? ஒன்றுமே சொல்லியே கொடுக்கல. கடவுளை பார்க்க முடியும்னு சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறத யாருக்காவது நம்ம தமிழருக்கு அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோமா? சொல்லியே கொடுக்கறதில்ல. அடுத்தது, கடவுள் 64 உலகத்தில் எந்த மொழிக்கும் எந்த இனத்திற்கும் எந்த நாட்டிற்கும் இல்லாத பெருமை. கடவுள் நேராக மனிதனிடம் செயல்படுவார். ஒரு தடவை இல்லை, 20 தடவை இல்லை, 64 முறை செயல்பட்டு இருக்கிறார். திருவிளையாடல்
அதே மாதிரி நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் எந்த கிராமத்துக்கு வேணாலும் போங்க, எந்த கிராமத்துக்கு வேணாலும் போங்க, இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவிலே எந்த கிராமத்துக்கு வேணாலும் போகலாம். ஒரு 70 80 வயசு 90 வயசு பாட்டி தாத்தா யார் இருந்தாலும் அவங்ககிட்ட கேளுங்க, இந்த ஊரில் இருக்கிற கிராம தேவதை உங்கள் குல தெய்வம் நீங்கள் சின்னதாக இருக்கும்போது, சின்ன பையனாக இருக்கும்போது ஏதாவது அற்புதங்கள் செஞ்சுருக்குதான். ஆமாங்க, இப்படி வந்து சொல்லுவோம். இந்த இவன் இறக்குறதுக்கு முன்னாடி சாமியே வந்து அழுங்க, கனவுல வந்து சாமி வந்து அழும். அப்போனா என்ன அர்த்தம்? சாமினா எல்லாம் என்னால் முடியுங்கிறது இல்லை. அவன் சாக போகிறான், அது உனக்கு சொல்கிறேன், நீ கொஞ்சம் தயாராகிக்க, எனக்கு இது வருத்தம் தான் அப்படின்னு சாமியே கனவுல வந்துவிடும். தடுக்க முடியாத இழப்புக்களை முன்னாடி வந்து சொன்னது எல்லா கிராமங்கள்லேயும் வரலாறு இருக்குது. இது நடக்க முடியாமல் இருந்தால் இப்படி நடந்துச்சு, இப்படி ஒரு காய்ச்சலில் டாக்டர்லாம் கைவிட்டாங்க, இந்த கோயிலுக்கு இது போனோம், இப்படிங்கிற வரலாறு எல்லா கோயில்லையும் இருக்குது. இதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தோமா? அந்த பாட்டி கூட தாத்தா கூட பேச விட்டோமா? அந்த தாத்தா கூட பாட்டி கூட எவ்வளவு கேள்வி கேட்டு இது உண்மைதானா இல்லையாங்கிறத புரிய வச்சோமா? ஒன்றுமே இல்லை. அருளை அனுபவப் பொருளாக வழங்காமல், நம்ம கடவுளர்களின் பெருமைகளையும் வழங்காமல், தமிழ் மொழியில் எழுதி போடுறாங்க. தமிழ் மொழியில் எழுதி இந்த திருஞான சம்பந்தர் காலத்தில் திருஞான சம்பந்தர் தமிழில் பாட்டு எழுதி போடுறாரு. ஆற்றுல, வைகை ஆற்றுல தான் போட்டார். அதே இதில் சமணர்கள் இன்றைக்கி சமஸ்கிருதம் என்ன எழுத்து வடிவம் இருக்குதோ அதே வடிவத்தில் சமணர்கள் எழுதி மந்திரங்களை போடுறாங்க. சமணர்கள் போட்டது ஆற்றோட போயிருக்குது. திருநாவுக்கரசர் போட்டது வைகை ஆற்றை மதுரையில் போட்டது ஆற்று வெள்ளத்தை எதிர்த்து போய் திருவேடகம்ங்கிற ஊரில் கரை சேர்ந்து இருக்குது. அந்த திருவேடகங்கிற ஊர் இப்பவும் இருக்குது. அந்த ஊரில் இருக்கிற சிவபெருமான் இப்பவும் இருக்கிறாரு. அந்த ஊரில் 7 கரையோரங்கிறதுக்காக திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம குழந்தைக்கு என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? அந்த திருவேடகம் பகுதியில் இருக்கிறவங்களுக்காக தெரியுமா? நம்ம ஊரில் இந்த சிவபெருமான் தான் இப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறாரியா? எந்த மொழிக்குமே இல்லையா? அன்னைக்கு ஆற்றின சிவபெருமான் இன்னைக்கு ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாரு? இன்னைக்கு செய்யணும்னா என்ன செய்யணுங்கிறத இது எல்லாத்தையும் வரலாறாக நம்ம அடுத்த தலைமுறை சொல்ல மறந்து விட்டோம். நம்மளுமே அதை பின்பற்ற மறந்துட்டோம். நம்ம மிஞ்சி போனால் அந்த கோயிலுக்கு திருவிழாவுக்கு போவோம், பொங்கல் சக்கரை பொங்கல் சுண்டல் வாங்கி சாப்பிடுவோம், அதோட விட்டுருட்டு அடுத்த நாள் ஸ்கூல் தான், நீ ஸ்கூலுக்கு வரணும், மார்க் வாங்கு, இன்ஜினியர் ஆகு, டாக்டர் ஆகு, ஆடிட்டர் ஆகுங்கிறது தான் சொல்லி கொடுத்தோமே தவிர அந்த குலதெய்வம் என்னெல்லாம் செஞ்சிச்சுங்கிறத சொல்லிக் கொடுக்க மறந்து விட்டோம். இன்றைய இளைஞர்கள் நாத்திகவாதிகளாக மறவில்லை. எல்லாத்துக்கும் காரணங்கள் கேட்கிறார்கள். காரணங்களை விளக்கமாக அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்றால் அதாவது இது கிடைக்கும் அது கிடைக்கணும் அறகுற நம்பிக்கையோடு இன்றைய இளைஞர்கள் கடவுளை வழிபட தயாராக இல்லை. அவர்கள் வழிபட்டார்கள் என்றால் முழு நம்பிக்கையோடு வழிபடுவார்கள். அது வந்து ஆன்மீகத்துக்கும் தெரியும், மதத்துக்கும் தெரியும், தனி மனித வாழ்வுக்கும் தெரியும், தமிழர்களுக்கும் தெரியும். இது ஒரு சிறப்பான நிலை தான். அவர்களை வழிநடத்தி கொண்டு போக வேண்டும். அந்த செயலை செய்யணும். அது செஞ்சாங்கன்னா இது நல்ல சிறப்பாக இருக்குங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. கடைசியாக இந்த கேள்வியா,